சிஎஸ்கே கேப்டன் நம்ம ருத்ராஜ் கிட்ட வந்துட்டு நம்ம தலை தோனி ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்ச உடனே வந்துட்டு ருத்ராஜை கூப்பிட்டுட்டு ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை வந்துட்டு நம்மளுக்கு ருத்ராஜ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இதில் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜை கூப்பிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள் வந்துட்டு நம்ம தலை தோனி அவர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ருத்ராஜ் நீ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா களத்தில் வந்துட்டு நீ எப்படி செயல்படுற அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னு எவ்வளோ சிறப்பாக செயல்படுற அப்படின்றதையும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அதில் நீ சந்திக்கிற அழுத்தங்களும் கோபங்களும் பொறுமைகளும் தான் உன்னைய அடுத்த கட்ட நிலைமைக்கு எடுத்து செல்லும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனமாக வந்துட்டு கையாளணும் அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களத்தில் எதிரணி வீரர்களுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்படணும். அது வந்துட்டு உன்னோட கணிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீ கூர்ந்து அதற்கேற்றாப்புல நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நான் உனக்கு எப்போயுமே உறுதுணையாக நிற்பேன், நமது அணியும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் அப்படின்றதையும் அவர் தெளிவாக ருத்ராஜ்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் இத்தனை பேரும் நமது அணியும் நானும் எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் நம்மளோட இலக்கு என்ன, அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மிகவும் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமும் கிடையாது, அது ரொம்ப கடிசான ஒரு விஷயம் அப்படின்றதையும் அவர் வந்து ருத்ராஜ்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் அல்ல, நீ எந்த ஒரு சூழ்நிலையும் பதட்டம் அடையாமல் அணியை வந்துட்டு முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கையில் டீமாக செயல்பட்டோ அல்லது உன்னுடைய கேப்டன் பதவியிலேருந்து நீ என்ன யோசித்து செய்வியோ அதை நீ சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக நீ செயல்பட்டு தான் ஆகணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற எல்லா முடிவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக அமையாது. அந்த இதை நம்மளுக்கு எந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும் அப்படின்றதையும் நீ பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னும் பல ஆண்டுகளில் வந்துட்டு நீ கேப்டன்சியை வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு வழி நடத்தணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீ பொறுமையாக செயல்பட்டால் இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். உனக்கு எதிர்காலமும் இன்னும் நிறையா இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் உன்னோட எப்போவுமே துணை நிற்பேன். நமது டீமுமே உனக்காண்டி துணை நிற்கும். நீ கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் நீ தாங்கிக்கல வேண்டாம். நமது டீம் நீ கரெக்டாக செயல்பட்டால் மட்டும் போதும் அப்படின்றத வந்துட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ருத்ராஜ் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஎஸ்கே கேப்டன் வந்துட்டு எனக்கு ஒரு புதிதான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதில் பல அனுபவமான வீரர்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் மிக மிக ஒரு கடினமான விஷயமா வந்துட்டு இந்த கேப்டன்சியை வந்துட்டு உணர்றேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு நம்ம சிஎஸ்கே அணியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் இணைந்து ஒரு சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்றத அவர் வந்து விரும்பியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் வந்துட்டு அவருக்கு நம்பிக்கை கொடுக்குறதாகவும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேட்ச் அதாவது சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி நடந்ததில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அந்த களத்தில் இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு அழுத்தமும் அவர் வந்து உணரலையா, எந்த ஒரு அழுத்தமும் சரி எந்த ஒரு டென்ஷனுமே அவருக்கு வந்துட்டு இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வந்துட்டு தோனி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் இந்த களத்துலேருந்து பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நான் இந்த டீமுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படவே ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்றதையும் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.